Hi friends, welcome to Angel's Care. இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த வீடியோ most requested வீடியோ ஹேர் ஃபால் சொல்யூஷனுக்கு ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் உங்களுக்காக காட்ட போறேன். நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்றீங்க, ஹேர் ஃபால் நிறைய ஆகுது, ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக வந்து நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கிற இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி காட்ட போறேன். இந்த ஹேர் ஆயில் ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் கிராஜுவலா கம்மி பண்ணும், ஹீட் நல்லாவே தணிக்கும், ஹேர் ஃபால் வந்து கிராஜுவலா குறைக்கும். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ் கேர் சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஏஞ்சல்ஸ் கேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க for latest updates. இப்போ வாங்க ஹேர் ஆயிலுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். கோகோனட் ஆயில் நான் 1/2 லிட்டர் எடுத்துக்கிட்டேன். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 200 ml எடுத்திருக்கேன். விளக்கெண்ணையும் 200 ml எடுத்திருக்கேன். சின்ன ஆனியன் வந்து 5 எடுத்திருக்கேன், சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஆலோவேரா 5 பீசஸ் எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் 1 சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி 3 ஃப்ளவர்ஸ் எடுத்திருக்கேன் சின்னதாக. அதே மாதிரி கருஞ்சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், வெட்டி வேறு 1 கைப்பிடி அளவு, இஞ்சி 1 துண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன், செம்பருத்தி இலை 5 அண்ட் வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன். இப்போது ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் முதல்ல விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். செக்கில் அரைச்ச கோகோனட் ஆயில் ஆட் பண்ணலாம். ஆர்டினரி கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணலாம். எல்லா ஆயிலும் கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெட்டி வேறு, இஞ்சி, சின்ன வெங்காயம், கரும் சீரகம், ஃப்ளாக்ஸ் சீட், இப்போ சாப் பண்ணி வச்சிருக்கிற நெல்லிக்காய், 2 ஸ்மால் பீசஸ் லெமன், அதோட ஆலோவேரா, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ எல்லாம் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணதுனால பொங்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு. நம்ம இஞ்சி ஆட் பண்ணுறதுனால ஸ்கேல்ப் ப்ராப்ளம்ஸ், டேண்ட்ரஃப் அண்ட் இச்சிங் அண்ட் நிறைய பேருக்கு வந்து அழுக்கு அக்யூமுலேட் ஆகிட்டு நிறைய இச்சிங் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த இச்சிங் ப்ராப்ளம்ஸ்லேருந்து இது வந்து நல்லாவே ரிலாக்ஸேஷன் கொடுத்து அண்ட் ஹேர் ஷைனியாக வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ஹேர் வந்து ஹெல்த்தியாக ரொம்ப திக் அண்ட் டென்சிட்டியாக வளர்கிறதுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என் ஹேருக்கு இந்த ஆயில் நான் ரெகுலராகவே அப்ளை பண்ணுவேன். ஷாம்பு பண்ணுறதுக்கு 1 hour பிஃபோர் கொஞ்சம் வார்ம் பண்ணிவிட்டு நல்லா மைல்டாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour நல்லா ஊறினதுக்கப்புறமா ஷாம்பு பண்ணிடுவேன். ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும். ஹேர் ஃபால் வந்து நல்லாவே நமக்கு தெரியும் குறையிறது. அண்டு ஹேர் வந்து திக்காக நல்லா கருகருன்னு நல்லா ரொம்பவே அழகாக ஷைனியாக நல்லா இருக்கும். முடியும் நல்லா வளரும். நான் வந்து ரெகுலராகவே இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட பாடி நேச்சருக்கு ஏற்ற மாதிரி கோல்டு பாடியாக இருந்தால் 1 hour 1.5 hour வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹீட் பாடியாக இருந்தால் 1 day பிஃபோர் கூட நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வார்ம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் எவ்ரி டைம் யூஸ் பண்ணும்போது வார்ம் பண்ணிட்டு வச்சிங்கன்னா நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு நல்லா ஸ்கேல்பில் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும். அதனால வார்ம் பண்ணிவிட்டு இந்த ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன், அதனால் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஆறிட்ட பிறகு ஒரு பாட்டிலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து ஆயிலும் சேம் பாட்டிலே ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆயிலில் இந்த இன்க்ரீடியன்ஸ் நல்லாவே ஊறும். ஆயில் நல்லா டார்க் கலராக சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து நல்லாவே ரிசல்ட் தரும். ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஹேர் ஹெல்த்தி அண்ட் பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் லவ்லி அண்ட் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பியூட்டிஃபுல் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.